ஹாய் வெல்கம் டு ஸ்டடிகிராம். ஸோ நாம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கோம். காமெடி மாதிரிலாம் காமெடி பண்ணக்கூடாது. சென்னைக்கு மிக அருகாமே எப்படி ஒரு பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கு செங்கல்பட்டு. செங்கல்பட்டு அது சென்னை என்னத்துல ஓஎம்ஆர் பக்கத்துல எங்களுக்கு நாம இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா பெர்னாமல்ல தாங்க இருக்கு. எதுக்கு வந்தோம்னு பாத்தீங்கன்னா தெரியல எதுக்கு வந்தோம், சும்மா தான் கைஸ் வந்து எப்படின்னா ஈவினிங் படத்துக்கு புக் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிருந்தோம். ஸோ அதனால இப்போ எங்கேயாச்சும் வெளியில போகணுமே அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பெர்னாமல் போகணும். கொஞ்சம் டைம் போயிடும், சுற்றி பார்க்கலாம். பெர்னாமல் தான் கைஸ் வந்து பெர்னாமல் யாரும் வந்திருக்கீங்களா இல்லை நிற்கல கமெண்ட் பண்ணி கைஸ். சென்னையில் அவ்வளோ மால் இருக்கு, இருந்தாலும் பெர்னாமல் வந்து இதுதான் எங்களுக்கு கிட்ட இருக்கு. பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எதுக்காண்டி ஐயோ எப்படி சொல்றது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காண்டி மாலுக்கு வருவாங்க. இப்ப ப்ரோ எதுக்காண்டி மாலுக்கு வர்றாரு, இதுவரை எதுக்காண்டி மாலுக்குள்ள வந்திருக்காருன்னு சொல்லி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். ப்ரோ நீ சென்னை வந்து எத்தனை வருஷம் ப்ரோ? அது 7 வருஷம். 7 வருஷத்துக்கு எத்தனை மால் வந்திருப்பேன். இந்த மாநில சென்னையில எத்தனை மால் இருக்கு, என்ன எதுக்கு போனேன் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, சும்மா போர் அடிக்கும். சும்மா போர் அடிக்குது ஏன் போற சொல்லு. பொண்ணு 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 சொல்ல இல்லையா? போயிட்டு என்ன பண்ண, எதுக்காண்டி தான் போயிட்டு மாளிகை சொல்லுங்க. நான் சும்மா சும்மா போவோம், சும்மா அதை ஃபோக்கஸ் பண்றீங்க. சொல்லு நான் சும்மா தான் ப்ரோ. அது நண்பா அடிவா இவன் தான் சந்தோஷம். நீ இதுவரை எத்தனை காட்டி மாலுக்கு இருக்கு, எதுக்கெல்லாம் மாலுக்கு போயிரு சொல்லுங்க. இங்க பாரு, இங்க பாரு, இங்கிட்ட அங்கிட்டு காட்டு ஃபோன் பண்ணி. இவன் சந்தோஷ் பேரல் லாக்ஸ்ல பாத்துறீங்க. நண்பா நண்பா சொல்றா எதுக்கு மால் வந்திருக்கு. நண்பா இது 3வது மால். சென்னை வந்து எத்தனை வருஷம்? 5 வருஷமா ஆகுது. ஃபர்ஸ்ட் விஆர் மால். வெளி உலகம் தெரியாமலே வளர்ந்திருக்கான்டா. வேலை சரி ஹாஸ்டல் படிக்கல, வாடா வெளில வாடா ரூம்ல கிளம்புனா கிளம்பி வெக்கேட் லெட்டர்லாம் கொடுத்தான். கொடுத்துட்டு திடீர்னு என்ன முடிவு எடுத்தான் தெரியல. ஒரு வாரம் பெட்ல அட்மிட் அதோட வரமான்னு சொல்லி உள்ளே வேண்டாம். அதை ஏன்டா கேக்குறேன். எங்களுக்கு மால் ஃபர்ஸ்ட் டைம் என்ன மால் விஆர் மால். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் கைஸ். இதெல்லாம் பெரிய மால் கிடையாது, இங்க வந்தாலும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் மால் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறப்போ உங்க எல்லாருக்கும் சென்னையில ஃபேமஸான மால்னா விஆர் மால். அங்க விஆர் மால் இருந்துச்சு. அதான் எங்களுக்கு தெரிஞ்ச மால். அதான் அங்க போயிட்டு நிறைய இருந்துச்சு மால். சொல்ல நிறைய இருந்துச்சு. அது எதுவுமே எவங்கன்னே தெரியல. ஒன்னே ஒண்ணுதான் எல்லாரும் போன உள்ள போய் அட்டாச்சா ஒரு பார் இருந்துச்சு. போனாங்க உள்ள விறுவிறுன்னு போட்டுட்டு ஆளாளுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணா செலக்ட் பண்றாங்க. என்ன என்ன ஐட்டங்களும் அப்புறம் போனது ஒரு 10 பேர். அப்புறம் கடைசியா முடிவு பண்ணி பெரிய பேர் கூட தெரிஞ்சு நதுதானா திரணனா வாழ்க்கையில மால் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போனா அது மறக்க முடியாத மாலா மாட்டிட்டேன். மால் வந்தீங்கன்னா எதுக்கு வரீங்களோ இல்லையா, மால் வரதுல வேஸ்ட் கேட்டீங்களா? எவ்வளவு இருக்குடா டே, என்னடா இருக்கிறது என்னென்ன இருக்கு சொல்லு. எடுக்கலாம், சாப்பிடலாம், வேற இது எல்லாத்தையுமே வேற வேற இடத்துல பண்ணிக்கலாமே. எங்கதான் பண்ணணுமா? இங்க வந்தா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். உனக்கு என்ன பீஸ்ஃபுல்லா இருந்தது சொல்லு. இங்க வந்தா அப்ப யோசி சொல்லு. டைம் கொடுக்குறேன், யோசி. 1 hour later. நான் ஒன்னியோன்னுக்காக தான் வரேன். ஏசி அவ்வளவுதான். வெயில்ல நிக்கிறேடா. சில் அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். முடிஞ்சு வீடு. गाइस பாத்தீங்கன்னா நாங்க மால்ல இருந்து கிளம்புறோம். மெரினா மால் இப்பதான் ஃபர்ஸ்ட் ரொம்ப சின்ன மாலா இருக்கு गाइस. அதனால மெரினா மால் வேண்டாம், கிளம்ப வந்து கிளம்ப. அடுத்து எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா சியான் விக்ரம் நடிச்ச வீரா தீரா சூரா அந்த படத்துக்கு தான் गाइस போறோம். அந்த படத்துக்கு ஏன் போறேங்க நீங்க நண்பா? நீ ஏன் போற அந்த படத்துக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு கான்செப்ட் எதுமே தெரியாது ப்ரோ. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. படம் அந்த வீரா தீரா சூரா எதுக்காண்டி ப்ரோ? நண்பா நீ 1 மணி நேரத்துக்கு மேல 25 ரூபா ப்ரோ. நண்பா நீ எதுக்காண்டி படம் பார்க்க சொல்றா? நீ எதுக்காண்டி படம் பார்க்க சொல்லு நண்பா. பாட்டுன்னு விடுறாங்களா இந்த பில்லா படம் சைடுல ஏதோ இருக்குமா? கைஸ் நான் எதுக்காண்டி பார்க்க போறேன்னா ப்ரொடியூசர் காண்டி பார்க்க போறேன் கைஸ். ஏன்னா அவங்க எப்படின்னா ஒரு வளர்ந்து வரும் ப்ரொடியூசர், அதனால அவங்களுக்காண்டி பார்க்க போறேன். அந்த ப்ரொடியூசர் யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. உங்களுக்கு தெரியும் எனக்கு. பேர் என்னன்னா ரியாஷிபு. அவருக்காண்டி தான் கைஸ். ஏன்னா வளர்ந்து வராங்க. பேர் என்ன? ரியாஷிபு. வளர்ந்து வரவங்களுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. ஸோ அதனால நம்ம வளர்ந்தவர்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம அந்த படம் பார்க்க போறோம் guys. ஸோ போயிட்டு படம் எப்படி இருக்கு எல்லாரும் கேட்டவரோ ரிவ்யூல பாத்தீங்கன்னா ஒர்த்து வேல்யூ நல்லா இருக்கு. எங்கடா போறீங்க? நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால எங்கடா போறது? வெளில எங்கடா போறது? எக்ஸிட் இருக்கான்னு பாரு. அந்த இருக்கான்பா. ஸோ எப்படி சொல்ல வளர்ந்து வர சின்ன ப்ரொடியூசர்ஸ் டாக்ஸ் எல்லாருக்கும் நம்ம சான்ஸ் கொடுக்கணும். ஸோ அதனால தான் guys நான் பார்க்க போறேன். ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு. எங்கள்கிட்ட இவ்வளவு போய் சொல்றீங்க. ஒன்னும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு
வெயிட் பண்ணி படம் எப்படி நான் காட்டி எல்லாரும் ஒரு பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா மாயாஜால் தான் சொல்லுங்க எதுக்கு வந்து உங்கள்ட்ட முன்னாடி சொன்ன வீராதிராசுரா படம் பார்க்கறது மாயாஜாலுக்கு சில ஸ்பெஷல்லாம் வந்து கைஸ் அது என்ன சொல்ல நன்மை சொல்லாங்க. என்ன படிக்கணும் படுறா அதமா சாட்சி வீட்டுக்கு வந்து படிக்கணும் படுறா படிச்சு தான் சொல்றான். புறம்போக்கு வயசு கேட்டாங்க எல்லாம் சின்ன குழந்தை போறது இது போறது பெரியவங்களும் போறாங்க பெரியவங்க போறாங்க. அப்படியே திருப்பி எனக்கு அந்த பைக் வேண்டாம். புறம்போக்கு வயசு கேட்டாங்க எல்லாம் சின்ன குழந்தை போறது வெக்கமா இல்ல வேண்டாம். அந்த பைக் யார்ட்ட கேட்கணும். இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்கு எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யாரா கப்பில அது நம்ம காலம் பாத்துக்கலாம். இன்னும் படிக்கலாம் தெரிஞ்சது 4 வார்த்தை சொல்றா தெரிஞ்சுக்கிட்டா. மாயாஜால் எனக்கு எதுவுமே தெரியாது. மாயாஜால் நான் விஜய் படத்துல தான் பாத்திருக்கேன். கடைசியா பாத்தீங்கன்னா படம் பார்த்துட்டு வந்தாச்சு. மதியம் படத்துக்கு போனோம். போயிட்டு நைட்ல வந்து சில பல டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. சில பல டிஸ்டர்பன்ஸ் எங்க சுத்தி நிறைய பேட் வைப்ரேஷன் எல்லாம் இருக்கு. அதனால ஒரு மாதிரி பேசுறதுக்கு ஒரு மாதிரி பூச்ச பாருங்க சும்மா சரியா இருக்கு. மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. படம் பார்த்தாச்சு. படம் எப்படி இருந்துச்சா என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு கதை அருமையா இருந்துச்சு. சியான் விக்ரம்க்கு ஒரு நல்ல ஒரு கம்பேக் நல்லா புரிஞ்சு ப்ரோ. சியான் விக்ரம்க்கு அருமையான மைக்க வச்சிருக்கோம் நம்ம இங்க சவுண்ட் கேட்கல. நான் சவுண்ட் ஏத்திப்பேன். சவுண்டா பேசு. சும்மா கோல்டு விஷயம் சியான் விக்ரம்க்கு அருமையான படம் கைஸ். பார்க்காதவங்க பாருங்க. எப்படி சொல்ல கதை எங்கன்னா ஒரு எங்கன்னா ஒரு சில்லி சிக்கன் ஆரம்பிச்சு ஒரு சிக்கன் பீஸ் ஆரம்பிச்சு ஒரு காத்தாடியில் கொட்டியே முடிக்கிறாங்க. இதான் கைஸ் இங்க பார்த்து ஃபர்ஸ்ட் இது மாதிரி சொல்றா வீராதிராசுரா படத்துல யார் நடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரம் நடிச்சிருக்காப்ல. படம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா இது அவருக்கு ஒரு நல்ல கம்பேக்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதோட ப்ரொடியூசர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரியா ஷிபு. இல்ல டைரக்டர் இருக்காங்க, மியூசிக் டைரக்டர் இருக்காரு, டெக்னீஷியன் நிறைய பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் வேலை பார்த்திருக்காங்க. அது என்ன நீ ப்ரொடியூசர் ஏன்னா இந்த வயசுலயும் ப்ரொடியூஸ் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. அதே தாண்டி ஏன்னா ப்ரொடியூசர் ஒரு பொம்பளை இல்ல அதாவது நான் அவரோட இன்ஸ்டா வரும்பா 20 வயசுல என்னோட சின்ன பொண்ணு ஆனால ப்ரொடியூசரு அருமையா இருக்கு. அவங்களோட ரீல்ஸ் பார்க்காதவங்களாம் போய் பாருங்க. இப்ப நம்ம அதுக்காண்டி வரல, படத்தோட கதைக்காண்டி வரும். படம் எப்படி இருந்துச்சு கேட்டீங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி சியான் விக்ரமோட கம்பேக்னு சொல்லலாம். திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கு. சியான் விக்ரமோட கம்பேக்னு சொல்லலாம். சொல்ற மாதிரி அவனை அப்படிதான் சொல்லுவான். சொன்னதான் சொல்லுவான். இது எப்படி சொல்ல சியான் விக்ரமோட கம்பேக்னு சொல்லலாம். யாரை இமிடியேட் பண்ற சியான் ப்ளூ சட்டி இதுல என்ன சொல்றதுன்னா இதுல ஜி பிரகாஷ் அவர் படத்துக்கு தான் ஒழுங்கா மியூசிக் போட மாட்டாரு. மத்தபடி எல்லாரோட படத்துக்கும் சூப்பரா மியூசிக் போறாரு. அருமையா இருக்கு மியூசிக். அதோட பாத்தீங்கன்னா 90 டிக்கெட். ஆனா அது ஒட்டு இல்ல. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. மாயாஜால் மாயாஜால் போனா ஏசி ஒர்க் ஆகல, சீட்டு சரியில்லை, சீட்டு கயிறு போட்டு கட்டி வைக்கணும் போல. எப்படி சொல்ல மாயாஜால் தியேட்டர் நான் நினைச்ச வர ஒரு பெருசா இருக்கேன், பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஒரு ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். பசங்களுக்கு ஒத்தான இது கிடையாது. மற்றபடி சொல்ல போனா வேஸ்ட்னு சொல்லலாம். அடுத்து டீயை குடிங்களா ஆறுது. நீங்க உங்க டீ ஐயோ டைம் கேட்காத இவன ஒரு வீடியோ எடுத்துட்டா ஓகே சூரிய மாதிரி. அடுத்து போய் நம்ம படத்துக்கு வருவோம். படத்துல உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா அதை நீங்க சொல்லுங்க. ஒண்ணுமே புரியல. நான் கடைசியில் லைட்டா புரிஞ்சுச்சு. ஏய்ஸ் அதான் சொல்றேன்ல ஒரு சிக்கன்ல ஆரம்பிச்சு ஒரு காத்தாடியில முடியுது. அதுதான் கதை. அருமையா மறுபடியும் முதல்ல இருந்தா அங்க ஆரம்பிச்சு படம் தெரியும். நீங்க அங்க இங்க ஆரம்பிச்சு கடைசியில் எப்படி முடிஞ்சுன்னு இப்படிதான் முடிஞ்சு. சிக்கன் காத்தாடி மட்டும் தான் உழுது. வேற எதுவும் ஆரம்பிச்சு ஒரு சிக்கன்ல தான் ஆரம்பிச்சு முடியல. ஒரு காத்தாடில தான் முடிஞ்சு. அந்த காத்தாடி எங்க அவ பொண்ணு கேட்பா, கேட்கல வாங்கலாமான்னு சொல்லுவா. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அந்த காத்தாடிலாம் கதையை முடிஞ்சிருக்காலும் இடையில தண்ணிங்கிறாங்க. அதுக்கு எது சொல்றாங்க தெரியல. பார்ட் 1 வந்தாதான் தெரியும். எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்க. இதோட நம்ம ரீல்ஸ் முடிச்சுக்க. சாரி ரீல்ஸ் வீடியோ முடிச்சுன்னா அடுத்து இன்னொரு வீடியோஸ் சந்திக்கலாம்.